சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. அந்த வகையில் தமிழ் வழிக்காக பாடுபட்ட, தமிழ் வழிக்காக உயிர் நீத்த, தமிழ் வழிக்காக அருந்தொண்டாற்றிய பாமானார் பிறந்தநாள் விழாவையும், தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை போற்றும் வகையிலும், அதற்கு அடுத்தபடியாக தமிழ் வழி நாட்காட்டி என்ற அந்த நாட்காட்டியை வெளியிடும் விழாவும் ஆக முப்பெரும் விழாவாக இன்று பெரம்பலூர் தலைநகரில் இந்த இனிய வேளையில் கொண்டாடி வருகிறது. எங்கள் இயக்கம் சார்பாக பணிவோடும் அன்போடும் பெருமைத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார், உயிரையும் உணர்வையும் வளர்ப்பதே தமிழ்தான் என்று. நீங்க நாலடியாரோ திருக்குறளையோ படித்தால் நமக்கு ஒரு முறுக்கு ஏற்படும், ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு தமிழ் உணர்ச்சி ஏற்படும். அந்த வகையில் வெளிநாட்டில் பிறந்து, ஐரோப்பிய நாட்டில் பிறந்து, தமிழ்நாட்டில் குறிப்பாக 42 ஆண்டுகள் தங்கி ஒரு தமிழனாகவே வாழ்ந்தவர் ஒரு ஆங்கிலேயர். அவர் வேற யாரும் கிடையாது, G.U. போப். அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஐரோப்பியராக இருந்தாலும் என் ரத்தத்தில், என்னுடைய உணர்வில், என்னுடைய கருத்தில் ஒரு தமிழனாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். நாம தமிழ்நாட்டில் பிறந்து நாம தமிழை மறந்தாலும் வெளிநாட்டில் பிறந்து வந்தவர் தமிழ்நாட்டில் தமிழை கற்றுக்கொண்டு தன்னுடைய அயல்நாட்டு மொழியில் திருக்குறளையும் நாலடியாரும் மொழிபெயர்த்து நமக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆதலால் இன்னொரு புரட்சி கவிஞர் நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்கிறார், தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொல்லியிருக்கிறார். மேலும் அவை பாட்டியார் சொல்லியிருக்கிறார், என்னும் எழுத்தும் என் கண்கள் என்று. அவை பாட்டியார் சொல்லியிருக்கிறார், என்னும் எழுத்தும் என் கண்கள் என்று. புரட்சி கவிஞர் மகா கவிஞர் முல்லாஸ் கவிஞர் பாரதியார் சொல்லியிருக்கிறார், எனது நாடும் எனது மொழியும் இரு கண்கள் என்று சொல்லியிருக்கிறார். முல்லாஸ் கவிஞர் எனது நாடும் எனது மொழியும் இரு கண்கள் என்று சொல்கிறார். மகாகவி பாரதியாருக்கு பல்வேறு மொழிகள் தெரியும், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், பெங்காலி, தமிழ், தெலுங்கு எல்லாம் தெரியும். ஆனா அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சொல்லியிருக்கிறார். கணியன் பூங்குன்றா சொல்லியிருக்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் மதத்தார், மொழியார், இனத்தார், ஜாதியார் பிரிப்பது பார்க்க கூடாது சொல்லி தமிழ் மொழி சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க, கீழடிங்கிற ஆய்வு. தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியும் அந்த கல்வெட்டு என்ன சொல்கிறார்கள், 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் பிறந்திருக்கு, தமிழ் வாழ்ந்திருக்கு. இந்த உலகத்திலே மூத்த கொடி தமிழ் கொடி, முதல் கொடி தமிழ் கொடி என்று சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி அகழ்வாய்வு சொல்கிறது. தமிழ் சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க, தொல்பொருள் ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க. இது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.